இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு வந்து ஒரு கோயில் கிடையாதுங்க, 3 கோயிலுக்கு வந்து போகணும். அதனால் கிளம்பியாச்சு. இப்போ கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பட்டு புடவை கட்டுனதுனால இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரைட்னருங்க. இந்த ஸ்ட்ரைட்னரை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளீட்டில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ளீட் வந்து நிற்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளீட் வந்து ரொம்பவே அழகாக நிற்குங்க. இப்போ கிளம்பியாச்சு. நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னா கமல விநாயகர் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். கோயிலுக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. கோயிலுக்கு வந்து சேர்ந்ததுமே சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன எங்கே போகலான்னு கொஞ்ச நேரம் உட்காந்தோம். 5 மினிட்ஸ் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து அடுத்த கோயில் வந்து எங்கே போகலாம் அப்படின்னா இப்போ வந்து பக்கத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கோயில் கமல விநாயகர். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்காக தான் கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ வந்து எதுக்காக வந்து கோயிலுக்கு எல்லா கோயிலுக்குமே வந்து ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நாளைக்கு பூமி பூஜை வந்து போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நாங்கள் வீடு எங்களுக்கு அமையாததுனால எல்லா கோயிலையும் போய் வேண்டியிருந்தோம். எங்களுக்கு சீக்கிரமாக வந்து வீடு போடுறதுக்கான ஒரு பாக்கியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வத்திட்டையுமே வந்து வேண்டியிருந்தோம். அதனால் இன்னைக்கு வந்து அமைஞ்சதுனால எல்லா கோயிலையும் போய் வந்து நன்றி சொல்லிட்டு நம்ம வந்து பூமி பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் கமல விநாயகர் கோயில், அடுத்தது வந்து பாலியம்மன் கோயில். பாலியம்மன் கோயில் முடிஞ்சதுமே அடுத்தது எங்கே போனோம் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தான் வந்து போனோம். சிவன் கோயிலையும் வந்து ஏன்னா ரெகுலராக வந்து நாங்கள் அங்கே போகிறது உண்டு. அதனால தான் அங்கேயும் வந்து நம்ம வந்து போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய கணவரும் வந்து போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து திருவிழா வந்து முடிஞ்சிருக்கு. பார்த்ததுமே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலங்காரத்தை பார்த்ததுமே ரொம்பவே வந்து பூரிப்பாக இருந்தது. ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே வந்து நாங்கள் வீக்லி வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்துடுவோம். மேக்ஸிமம் வந்து வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து தேர்ஸ்டே தூரம் வந்து வரது பழக்கம் உண்டு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் பிஸியானதுனால வரல. ஆனால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது ரொம்பவே வந்து விசேஷமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை எல்லாமே நல்லா வந்து அலங்காரம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருந்தது. சிவன் கோயிலில் சிவன் தரிசனம், அண்ணாமலையாருடைய தரிசனத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. வர வழியில தான் நாங்கள் வந்து போத்தீஸை வந்து பார்த்தேன். இது வரைக்கும் இன்னும் போத்தீஸ்க்கு உள்ளாடி போகலை, வெளியே தான் இருந்து பார்த்துட்டு வரோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து டைம் இல்லாததுனால பசங்களை கூட்டிகிட்டு தான் போகணும். நேராக எங்கே வந்தோம் அப்படின்னா நம்முடைய சைட்டுக்கு தான் வந்தோம். எப்போவுமே இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய சைட்டை விசிட் பண்ணாமல் வந்து போகவே மாட்டோம். சைட்டுக்கு வந்து சைட்டையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூமி பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து வாங்கணும். அது வில்லிவாக்கத்தில் போய் நம்ம வந்து பொருள் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்பொழுது இனிதே முடிஞ்சது.